ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வீட்டில் சாதம் மீதி ஆகிடுச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி பழையதாக்கிடுவோம். இல்லைன்னா புளி கரைச்சி ஊற்றி புளி சாதம் அது போல் ஏதாவது செய்வோம். ஆனால் சூப்பராக ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் ரைஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா கையாலேயே பிணையணும். வேறு எதுவும் செய்யக்கூடாது. மிக்சிலாம் அரைக்கக்கூடாதுங்க. கையாலேயே நல்லா பிணைஞ்சி விடுங்க. இப்போ இதில் போட வேண்டிய இதெல்லாம் பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் சாதத்தில் செய்கிறோமே அப்படிலாம் கவலையப்பட வேணாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் எப்பயும் செய்கிறது தான். இது ஒரு ரெசிபியா அப்படின்னு நீங்கள் கேட்டுருவீங்களேன்னு இது வரைக்கும் செய்யலை. ஆனால் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லாவே பிணைஞ்சி கொடுங்க. சாதம் முழுசாக இருக்கக்கூடாது. அது நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம். இது எப்படி இருக்கும்லாம் டேஸ்ட்டை பற்றி பயப்பட வேணாங்க. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சாதம் இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சிடலாங்க. பொடியாக நறுக்குன 3 பூண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், இஞ்சி நறுக்குனது, வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க, கொத்தமல்லி, இவ்வளவுதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதை நல்லா உருட்டி இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அது அளவுக்கு நல்லா பிணைஞ்சு கொடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சரிசி மாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பிணைஞ்சு கொடுங்க. ஏன்னா இது நல்ல பைண்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இதையும் நல்லா கலந்து கொடுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அது சூடாகட்டும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கையை நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இதில் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இங்கே இப்படி வச்சு நல்லா அடை போல் தட்டுங்க. என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லாவே வரும். நீங்கள் தேவையான சைஸு செஞ்சுக்கலாம். இது போல் இன்னொன்று வச்சுக்கலாம். அதுலேயே தண்ணியில் கையை நினச்சிட்டு கூட நீங்கள் இது போல் தட்டிக்கலாம். நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி ஊற்றுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க, இல்லைன்னா உடஞ்சி போகும். இது வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி சாதம் இருந்தால் கூட இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எல்லாம் பாருங்கள். நல்லா வேக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. பாய்.